குறிப்பிடுகிறார். ஜனநாயகத்தை வலுப்படுத்தல் எமது பொறுப்பு என்பதுவே அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. பழைய பிரச்சனைகளுக்கு பழைய தீர்வுகள் அல்ல, புதிய தீர்வுகளை வழங்கி சுதந்திரத்துக்கு பின்னர் நாம் உரிமைகளாக பெற்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது இந்த தருணத்தில் எமது பொறுப்பாக இருக்கிறது என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தனது வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு கூறுகிறார். 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் சுதந்திரம் மற்றும் அதன் பின்னர் எமது தாய்நாடு கடந்து வந்த காலகட்டத்தை மீண்டும் நினைவு கூறுவது அவசியமாகிறது. சுதந்திரம் பெற்ற தருணத்தில் நாம் ஒரு நாடாக வறுமை, நோய்கள் மற்றும் அறியாமையிலிருந்து விடுபட்டு சுதந்திர நாடாக எழுச்சி பெறுவதன் தேவையே அடிப்படையானதாக இருந்தது. இதற்காக சுதந்திரத்துக்கு பின்னர் பல திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டன. இலவச கல்வி மூலம் நாடு முழுவதும் பாடசாலை உரிமைகள் மற்றும் பல்கலைக்கழக உரிமைகள் வலுப்படுத்தப்பட்டன. இதன் விளைவாக 1948 35% இருந்த கல்வியறிவு விகிதம் இன்று 95% உயர்ந்திருக்கிறது. அதேபோல் 48 45 ஆண்டுகளாக இருந்த ஆயுட்காலம் இன்று 75 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. இது சுகாதாரத்துறையின் வெற்றியாகும். மேலும் விவசாயத்தை மேம்படுத்த தொடங்கப்பட்ட விவசாய குடியேற்ற திட்டங்கள் மற்றும் மகாபலி போன்ற விரைவான அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் இன்று ஒரு ஹெக்டேர் காணியில் கிடைக்கும் நெல் விளைச்சல் 350 கிலோவிலிருந்து 3500 கிலோ வரை அதிகரித்திருக்கிறது. இதற்கு மேலதிகமாக காணிகள் இல்லாத மக்களுக்கு காணி உரிமை வழங்குதல் மற்றும் பல நீர்மின் நிலையங்களை தொடங்குதல் ஆகியவற்றுடன் வலுசக்தி துறையில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி மூலம் புதிய உலகம் நோக்கி எமது நாடு முன்னேறியதோடு அதன் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சந்தையும் விரிவடைந்து 1994 இலங்கை மனித அபிவிருத்தி தசாப்தத்தில் முதலிடத்தை பெற்றது. 1994 இலங்கை, தென்கொரியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளுடன் சமநிலையில் இருந்த போதிலும் அது மாற்றமிடுவதற்கு காரணமான அரசியல் கருத்தியல்கள் என்ன என்பதை நாம் இப்போது ஆழமாக ஆராய வேண்டும். அதிகாரத்தை பெறுவதற்கான குறுகிய நோக்கங்களுடன் இந்த வெற்றிகளை மறைத்த அரசியல் மாயைகள் காரணமாக இன்று நாடு எதிர்கொள்ளும் கடுமையான சவால்களை விமர்சன ரீதியாக ஆராய்வது நாம் பெற்ற சுதந்திரத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்க உதவும். பழைய பிரச்சனைகளுக்கு பழைய தீர்வுகள் அல்ல, புதிய தீர்வுகளை வழங்கி சுதந்திரத்துக்கு பின்னர் நாம் உரிமையாக பெற்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது இந்த தருணத்தில் எமது பொறுப்பாகும். இதற்காக நிகழ்காலத்தை சரியாக புரிந்து கொண்டு இனவாத, மதவாத, குறுகிய சிந்தனைகளை